ரோட்டில் செவனேன்னு புனவுல இடிச்சு போட்டு போயிட்டானே. ஐயோ, என்னாச்சுமா இப்படி அடிபட்டிருக்கு? அதை ஏன்டி கேட்குறேன்? சும்மா கோயிலுக்கு போகணும்னு இப்படி நடந்து போனேன். எதற்க ஒரு துணி கடை திறந்துருந்தாங்க, அதை பார்த்துக்கிட்டே போனேன். பின்னாடி வந்தவன் இடிச்சு தள்ளிட்டு போயிட்டேன். நல்ல வேடிக்கை பார்க்க பழகிக்கிட்டேன். அப்புறம் இந்த நிற்கிற தம்பி தான் என்னை கூட்டி வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்துச்சு. அதான் உனக்கு ஃபோன் பண்ண சொன்னேன். ரொம்ப நன்றி தம்பி, நல்ல வேளை எங்கள் அம்மா கொண்டாந்து சேர்த்தீங்க. சரிங்க, அம்மா பத்திரமா பார்த்துக்கிறேங்க, நான் கிளம்புறேன். ஆமாம், அம்மா அப்பாவுக்கு வந்தியே இப்படி வெறுங்கையை வீசிட்டு வந்திருக்கேன். ஒரு பழங்கெல்லாம் எதுவும் வாங்கிட்டு வரலையா? இல்லைம்மா, ஒன்றும் வாங்கிட்டு வரல. உனக்கு தான் பழம்லாம் பிடிக்காதுல்ல, அதான் வாங்கிட்டு வரல. இல்லைன்னா மட்டும் அப்படியே வாங்கிட்டு வந்துடுவேன். ஆமாம், பைய எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது ஒன்றும் இல்லைம்மா, நீ தான் மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, கோதுமை இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன்னு சொன்னியா, அப்படியே உன்னை ஒரு எட்டு பார்த்துட்டு வீட்டுக்கு போய் அப்படியே எடுத்துகிட்டு போயிடுறேம்மா. இப்போ தெரியுதாம்மா உன் மகளை பற்றி? என்னமோ என் மகனே என்னை கடைசி காலத்தில் பார்த்துக்குவான்னு சொன்னேன். தெரிஞ்சுக்க, யார் பார்த்துக்குவாங்கன்னு. ஆத்தாடி, இவன் வேற வந்துட்டானே. வாண்ணே. எப்போ வந்த? இப்போ தானே அப்படியே அம்மாவை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு போகலான்னு வந்தேன். இப்போதான் அப்பா வந்தா. சரி, நீ என்ன பார்த்து நடக்க மாட்டியா? ட்ராக்கு பார்த்துக்கிட்டே நடந்துருப்ப. சரி, இந்தா காலையிலேருந்து எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டேன், இந்த காப்பியாச்சும் குடி. இருக்கட்டும்பா, அப்புறம் குடிக்கிறேன். ஆமாம், எங்கடா உன் பொண்டாட்டியை காணா? பசங்களை ஸ்கூல் விட போயிருக்காமா, விட்டுட்டு இப்படியே வருவான். என்னத்தனை வர சொன்னேன்? டாக்டர் வீட்டுக்கு கூட்டி போய்ட்டு சொல்லிட்டாரு, நம்ம அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். அம்மா இப்போ பரவாயில்லையா? எப்படி இருக்கு? பரவாயில்ல டாக்டர், உடம்பு தான் எப்படியே அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குது. கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், மருந்து எழுதி தரேன், சரியாயிடும். சரி, நீங்கள் வீட்டுக்கு கூட்டி போயிருங்க இன்னைக்கு. சரிங்க டாக்டர். சரி, நான் மெடிசன்லாம் எழுதி தரேன், மெடிக்கலில் வாங்கிட்டு வந்துடுங்க. சரி, என்ன இதுன்னு பார்த்துட்டு ஃபீஸ் எல்லாம் கட்டிடுங்க. அண்ணே, ஃபீஸ் எவ்வளோண்ணே? எவ்வளோ இருந்தால் என்ன, நீனா கட்ட போகிற? சரி சரி, போய் தங்கச்சி ஏதாச்சும் சாப்பிட வாங்கி கொடுத்துட்டு எனக்கு 2 இட்லி வாங்கிட்டு வாப்பா. சரிம்மா.